தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பழனி முருகன் கோவிலின் கிரிவல பாதையில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறைக்கு உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருவாய்த்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. சட்டவிரோதமாக செயல்படும் வியாபார நடவடிக்கைகளை அகற்ற வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன். தற்போது பழனி முருகன் கோவிலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மதுரை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பழனி தண்டாயுதபணி கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணையின் முடிவில் பார்த்தோம் என்றால் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன மாதிரியான உத்தரவுகள் என பார்க்கலாம். கோவில் கிரிவல வீதியில் சட்ட விரோதமாக செயல்படும் வணிக ரீதியான அனைத்து வியாபார நடவடிக்கையை முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ உள்ள வணிக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கோயில் ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை இணைந்து இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்பது அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான கண்காணிப்பு குழு கிரிவல பாதைய பகுதிகளில் ஆய்வு செய்து புதிதாக யாரும் ஆக்கிரமித்துள்ளனரா என்பதையும் அதில் வணிக ரீதியான நடவடிக்கைகள் உள்ளதா என்பதையும் கண்டறிந்து அதனை அகற்றுவதற்கான அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழனி முருகன் கோவிலுக்கு வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளன. ஆக்கிரமிப்புகள் காரணமாக பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது என அந்த மனுவில் கூறியிருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த மனு நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் கூறும்போது பழனி கோவில் நிர்வாகம் சார்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கிரிவல வீதிகளில் வாகன நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட இரும்பு தூண்கள் மற்றும் தள்ளும் வகையிலான தடுப்புகளை அமைத்து பணி நடக்கிறது. சுற்றுலா வாகனங்கள் கிரிவல வீதிகளில் அடையாத வகையில் பக்தர்களுக்கு தனியாக பாதை வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தெற்கு கிரி வீதியில் பகுதியில் 2 ஏக்கருக்கு தற்காலிகமாக சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிரி வீதியில் 37 இடங்களில் எல்லை கற்கள் நடப்பட்டுள்ளது. கிரி வீதியில் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் சமுதாய கூடங்கள், கூட்டுறவு சங்கங்கள், மடங்கள், ஆசிரமங்கள், பஞ்சாமிர்த கடைகள், அதே போன்று கோவில் தரப்பில் பக்தர்களுக்கு கழிப்பறை, பஞ்சாமிர்த கடைகள் மற்றும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்புகள் உள்ளன. தைப்பூச திருவிழா நெரிசல் அதிகம் இருப்பதால் சர்வே பணிகள் தொய்வு ஏற்படுகிறது. அரசு மற்றும் கோவில் புறம்போக்கு நில ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அடையாளம் காண மேலும் 6 வார கால அவகாசம் வேண்டும் என கூறப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: கிரிவீதியில் சட்டவிரோதமாக செயல்படும் வணிக ரீதியான நடவடிக்கைகளை முடக்க வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான கண்காணிப்பு குழு கிரிவீதியில் ஆய்வுகள் செய்து புதிதாக யாரும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனா என்பதையும் வணிக ரீதியான நடவடிக்கைகள் உள்ளதா என்பதையும் கண்டறிந்து தேவையான பரிந்துரைகளுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரிவீதியில் அரசு மற்றும் கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளை முடக்கவும் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் கண்காணிப்பு குழு மற்றும் அரசு தரப்பில் இந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றியது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.